ஐஸ்கிரீம்னாலே சேமியா ஐஸ், கப் ஐஸ், பால் ஐஸ் இதுதான் நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்ட ஐஸ்கிரீமாக இருக்கும். அது ₹2 தான் இருக்கும். அதுக்கே ஐஸ்கிரீம் கார் முனையில் கத்தும் போதே நம்ம வீட்டில் எந்த குண்டா ஓட்டையாக கிடக்குது, எந்த பாத்திரம் உடஞ்சி கிடக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிடும். அதோட அல்டிமேட்டாக ஒன்று தேடுவோம். அது என்னன்னா ஏதாவது பாட்டில் கிடக்குதான்னு தேடுவோம். கிடைச்ச பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் ஐஸ் கார்ட்டை கொடுத்து அண்ணா சேமியா ஐஸ் வருதான்னு பாருங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ட மெமரிஸ்லாம் யார் யாருக்கு இருக்குன்னு ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது நோம்பியோ ஃபங்க்ஷனோ வந்தால் போதும் ஐஸ் வண்டிக்கார ரவுண்ட்ஸ் ஆரம்பிச்சிரும். அதுவும் இல்லாம கோயிலை சுத்தி ஐஸ்னு ஐஸ் வண்டியா இருக்கும். சொந்தக்காரங்களோ அப்பா அம்மாவோ ஆயா தாத்தாவோ யாராவது காசு கொடுத்து போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எனக்கு ஐஸ்கிரீமோட மெமரிஸ். என் பாப்பா எப்பயும் அக்கான்னு கூப்பிட்டு விளாட்ற அந்த பாப்பாக்காக இன்னைக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு அந்த பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே என் வேலையிலேருந்து வந்த ஹஸ்பண்டுக்கும் ஐஸ்கிரீமை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லியாச்சு. இந்த ஐஸ்கிரீம் செய்ய ₹100 3 பொருளும் தான் தேவைப்பட்டுச்சு. 10 பேர் பக்கமாக சாப்பிட முடியுது. தெரியாமல் காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.